நாட்டின் நுழைவாயிலில் நான் நிற்பதை பலர் அசௌகரியமாக உணர்கின்றனர் என்பது எனக்கு தெரியும், கூறுகிறார் ஒன் ஹஃபீஸ். கையூட்டு வாங்கிய முன்னாள் பெண் போலீஸ் சார்ஜனுக்கு 8000 ரிங்கெட் அபராதம். காலாவதியான கடப்பிதழை போலியாக்கும் கும்பல் முறியடிப்பு. கம்பாரில் கார் மீது மரம் விழுந்தது, பெண்மணி உயிர் தப்பினார். யானை தந்தத்தினால் குத்தி தாக்கியதில் தோட்ட தொழிலாளி மரணம். வணக்கம். ஜொகூரில் உள்ள இரு CIQ சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகங்களுக்கு தாம் தொடர்ந்து திடீர் வருகை மேற்கொள்ள உள்ளதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹஃபீஸ் காசி கூறியுள்ளார். அவ்விரு CIQ வளாகங்களிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் வரை தமது அந்த அதிரடி நடவடிக்கை தொடரும் என ஒன் ஹஃபீஸ் சூளுரைத்துள்ளார். நாட்டின் முக்கிய நுழைவாயிலுக்கு நான் நேரடியாக வருகை புரிவதை பலர் விரும்பவில்லை என்பது எனக்கு நன்கு தெரியும். எனது அந்த திடீர் பயணங்கள் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. எனினும் அங்கு காணப்படும் பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் வரையில் அந்த திடீர் வருகையை தாம் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என ஒன் ஹஃபீஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதே சமயம் ஜொகூர் மாநிலத்தின் புதிய குடிநுழைவுத்துறை தலைமைத்துவத்தின் வாயிலாக தினமும் அந்த நுழைவாயில் வழியாக வேலைக்கு சென்று திரும்பி வாழ்க்கையை நடத்த போராடும் 2,50,000த்திற்கும் அதிகமானோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்ததொரு தீர்வை ஏற்படுத்த முடியும் என தாம் நம்புவதாகவும் ஒன் ஹஃபீஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜொகூர் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அம்மாநிலத்தில் உள்ள எல்லை நுழைவாயில்களில் போக்குவரத்தை எளிதாக்க மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு ஒன் ஹஃபீஸ் அவ்வாறு பதிலளித்தார். ஜொகூர் போலீஸ் படை தலைவரை போல ஆள் மாறாட்டம் செய்த கட்டட மேலாளர் ஒருவரின் செயல் அவருக்கே வினையாக முடிந்தது. 51 வயது கணேசன் எனும் அந்நபர் தமக்கு எதிரான அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கோலாலம்பூர் மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் அவருக்கு 1000 ரிங்கெட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர் 1 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். இம்மாதம் 6ஆம் தேதி இரவு மணி 8:35 வாக்கில் பண்டார்பாரு செந்தூலில் ஜொகூர் மாநில போலீஸ் தலைவரை போல ஆள் மாறாட்டம் செய்து நபர் ஒருவரை ஏமாற்றியதாக கணேசனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த 11 பேரை விடுவிக்க வேண்டுமானால் தலா 1500 ரிங்கிட்டை அந்நபர் செலுத்த வேண்டும் என கணேசன் கூறியுள்ளார். எனினும் அந்நபர் பணம் எதையும் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சுவாச பெரும்பலுக்கு உகந்த துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 8000 ரிங்கெட்டை கையூட்டாக வாங்கிய சார்ஜென்ட் பதவி வகித்த முன்னாள் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு 8000 ரிங்கெட் அபராதம் விதித்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. கோலாலம்பூர் மகளிர் சிறார் பாலியல் வன்கொடுமை பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரியான 39 வயது நூர் மஸ்தி ஷா மைதீன் ஷா தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கு முன் நூர் மஸ்தி ஷா தமக்கு எதிரான அந்த குற்றத்தை மறுத்திருந்தார். அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர் 40 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். பாலியல் வன்கொடுமை புரிந்த ஆடவன் ஒருவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க நூர் மஸ்தி ஷா 6000 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 1 மற்றும் 12ஆம் தேதிகளில் இரவு மணி 8 வாக்கில் செராஸ் பத்து செம்பிலானில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் அவர் அக்குற்றத்தை புரிந்துள்ளார். இந்த மாதம் 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். காலாவதியான கடப்பிதழை வாங்கி அவற்றை போலியாக்கும் கும்பலை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர்.
இந்த கும்பலின் முதுகெலும்பாக செயல்பட்ட 38 வயதுடைய வங்காளதேச ஆடவனை குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்தனர். காலாவதியான கடப்பிதழ்களை பொதுமக்களிடமிருந்து 1000 ரிங்கிட் முதல் 1500 ரிங்கிட் வரை அவற்றை வாங்கி அதிலுள்ள தகவல்களை மாற்றிய பின் பயண ஆவணங்கள் இல்லாத வெளிநாடுகளின் பிரஜைகளுக்கு போலி கடப்பிதழ் தயாரிக்கும் நடவடிக்கையில் கடந்த 2 ஆண்டு காலமாக அக்கும்பல் ஈடுபட்டு வந்ததாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். மேலும் போலி கடப்பிதழ்களில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி ஃபொமேமாவின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக 600 ரிங்கிட் முதல் 1000 ரிங்கிட் வரை வழங்கி வந்திருப்பதாக இன்று காலை புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ருஸ்லின் ஜூசோ கூறினார். இந்த கும்பலுக்கு முக்கிய உதவியாளராக இருந்து வந்த 40 வயது மதிக்கத்தக்க பிலிப்பீன்ஸ் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வங்காளதேசம், இந்தியா, மியான்மர் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 211 கடப்பிதழ்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஃபொமேமாவுக்கு சொந்தமான 144 ஆவணங்கள், 31 கடப்பிதழ்களின் முன்புற பகுதி, போலி கடப்பிதழ் தயாரிப்பிற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் 16,000 ரிங்கிட் ரொக்கமும் இக்கும்பலிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக ருஸ்லின் ஜூசோ கூறினார். கம்பார் பேர்ல்பாக் ஜலான் குவால டிபாங்கில் கார் மீது மரம் விழுந்ததில் பெண்மரி ஒருவர் உயிர் தப்பினார். இன்று காலை மணி 6:55 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு பேரா தீயணைப்பு மீட்பு குழுவினர் அங்கு சென்றதாக அதன் பொறுப்பதிகாரி ஃபைசாருடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். காரில் சிக்கிக்கொண்ட 30 வயதுடைய அந்த பெண்ணை மீட்பதற்கு முன் இயந்திர ரம்பத்தை பயன்படுத்தி கார் மீது விழுந்து கிடந்த மரம் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த சில நாட்களாக நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் கடுமையான மழையின் போது மரங்கள் விழும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குவாமுசாங் போஸ்ட் பிளாவில் உள்ள கம்போங் ஓமில் தோட்ட தொழிலாளர் ஒருவரை யானை தந்தத்தினால் குத்தி தாக்கியதில் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். நேற்று மாலை மணி 5 அளவில் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது 29 வயதுடைய வங்காளதேச தொழிலாளியை யானை தாக்கியுள்ளது. அதோடு அந்த தொழிலாளியின் வயிற்றில் யானை மிதித்ததற்கான காயமும் காணப்பட்டதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சுன்ஃபு தெரிவித்தார். தங்களது தோட்டத்திலிருந்து தொழிலாளர்கள் திரும்பி வரும்போது மலை பகுதியிலிருந்து யானை ஒன்று திரும்பி வந்துள்ளது. அதை கண்டு தொழிலாளர்கள் அங்கிருந்து ஓடிய போதிலும் முகமது நௌஷர் அலி என்ற தொழிலாளி யானையிடம் சிக்கிக் கொண்டார் என இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக சிக் சுன்ஃபு கூறினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.